இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி டீல் பண்ணுற பீப்புளோட நான் எப்படி அஸ் அ கோச்சாக ஹெல்ப் பண்ணுவேங்கிறத சொல்கிறேன். ஹாய், என் பேர் சத்யா. ஐம் அ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கோச். நேற்று ஒருத்தர் எனக்கு டிஎம் பண்ணி இந்த மாதிரி பீப்புளை நீங்கள் எப்படி ஹீல் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாரு. அஸ் அ கோச்சாக நான் யாரையும் ஹீல் பண்ணுறதில்ல, பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் த ஹீலர் இஸ் வித்இன் யூ. இது ஒரு நல்ல கேள்விங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால நிறையா பீப்புளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லி இங்கே நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டினா அது இன்றைக்கி இருக்கிற எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்குது, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எக்ஸாம் டென்ஷன் இருக்கும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டெட்லைன் மீட் பண்ணுறது, ப்ரமோஷன் பற்றிலாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருக்கும். அண்ட் மற்றவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம், ஃப்யூச்சர் பற்றின பயம், பாஸ்டில் நடந்ததை பற்றின கவலைன்னு ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்குது. டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், டிஃப்ரெண்ட் ட்ரிகர்ஸ். இதுவே லாங் டேர்ம் ஆகும்போது நம்ம பாடி ஒரு சர்வைவல் மோடில் ஸ்டக் ஆகிடும். அப்போது நமக்கு தூக்கமின்மை, இல்லை ஏதாவது ஹெவினஸ், ஹெல்த் இஷ்யூஸ், என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் கான்ஸ்டன்ட் சர்வைவல் மோடில் போயிடுது. ஆஸ் அ கோச்சாக நான் உங்களுக்கு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஐ வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் அவுட் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நோக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அந்த சிச்சுவேஷன்னால வர்றதா இல்லை நம்ம ரெஸ்பான்ஸ்னால வர்றதா?